வணக்கம். இந்த வீடியோவில் கட்டணம் ரத்து, அரசு சார்பில் ஊழியர்களுக்கு புதிய சலுகை சார்ந்து அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது. இது ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். எந்த விதமான கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, யாருக்கெல்லாம் இந்த சலுகை கிடைக்கும், யார் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் சார்பாக பிஎஃப் கணக்கு தொடங்கப்பட்டு மாத சம்பளத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையில் பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொகையானது அவர்கள் பெறக்கூடிய ஊதியத்தை பொறுத்து இருக்கும். இந்த தொகை பணிக்காலம் நிறைவடைந்த பின்பு மொத்தமாக ஊழியர்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதில் பல்வேறு சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பயனர்களுக்கு மற்றொரு மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதன்படி இனி பிஎஃப் கணக்கில் வாரிசுதாரர்களை சேர்க்கவும் புதுப்பிக்கவும் இனி கட்டணம் வசூலிக்கப்படாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி நிறுவனங்கள் சார்பாக கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து தனக்கு தெரிய வந்ததாகவும், எனவே விதிகளில் கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கும் பிரிவை நீக்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கட்டண ரத்து சலுகை என்பது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கட்டணம் ரத்து சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.